திருப்பதியில் காணிக்கையாக குவியும் முடி எங்கே போகிறது? என்ன செய்வார்கள் தெரியுமா? திருமலை திருப்பதியில் பக்தர்கள் காணிக்கையாக கொடுக்கும் 500 முதல் 600 டன் முடிகளை திருப்பதி தேவஸ்தானம் எப்படி பயன்படுத்துகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். திருப்பதி கோவில் உலக அளவில் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலுக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். அவர்களது காணிக்கை மூலம் திருப்பதி பணக்கார கோவில்களில் ஒன்றாக திகழ்கிறது. திருப்பதி லட்டு எத்தனை பிரபலம் என்பது அனைவருக்கும் தெரியும். அத்துடன் திருப்பதிக்கு சென்றால் பெரும்பாலானோர் மொட்டை அடித்து கொண்டு வருவார்கள். அதுவும் பிரபலம்தான். ஆண்டுதோறும் 100கணக்கான கிலோ முடி காணிக்கையாக பெறப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த முடிகளை தேவஸ்தானம் எப்படி அப்புறப்படுத்துகிறது? திருப்பதி கோவிலில் முடி காணிக்கை கொடுப்பது ஏன்? திருப்பதிக்கு போய் எவ்வளவு முடி காணிக்கை கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஏழுமலையான் ஒருவரை பணக்காரர் ஆக்குவார் என்ற நம்பிக்கை உள்ளது. அது மட்டுமல்லாமல் திருப்பதியில் முடி காணிக்கை கொடுத்தால் உடல்நல குறைபாடுகளும் எதிர்மறை எண்ணங்களும் அடியோடு ஒழிந்து போகும் என்கிறார்கள். இத்துடன் லட்சுமியின் அருளும் நமக்கு கிடைக்கும். காணிக்கையாக கொடுத்த முடி ஏலம் விடப்படுகிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு பக்தர்களின் முடி காணிக்கையை ஏலம் விட்டதில் மாதம் 6.39 கோடி ரூபாய் வருமானம் வந்தது. இந்த முடி காணிக்கையை ஆண்டுதோறும் முதல் வியாழக்கிழமைகளில் ஏலம் விடப்படுகிறது. முடிகள் பல்வேறு தரங்களாக பிரிக்கப்படுகின்றன. 2018ஆம் ஆண்டு 1.87 லட்சம் கிலோ முடி விற்பனை செய்யப்பட்டது. அவற்றுள் 10,000 கிலோ நல்ல தரமான முடி 1 கிலோ 22,494 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு மொத்தமாக 1,35,00,000 ரூபாய் வருமானம் கிடைத்தது. 46,100 கிலோ முடிகளில் டை அடித்த முடி என்பதால் அவை இரண்டாம் தரமாக பிரிக்கப்பட்டு அவை கிலோ 17,223 ரூபாய்க்கு விற்பனையானது. இதன் மூலம் 4.13 கோடி ரூபாய் கிடைத்தது. அதுபோல் மூன்றாம் தரமாக பிரிக்கப்பட்ட 30,300 கிலோ முடி கிலோ 2,833 ரூபாய்க்கு விற்பனையானது. இதன் மூலம் 14.17 லட்சம் ரூபாய் கிடைத்தது. அதுபோல் 4ஆம் தரம் கொண்ட முடிகள் கிலோ 1,195 ரூபாய்க்கும் 5ஆம் தரம் கொண்ட முடிகள் கிலோ 24 ரூபாய்க்கும் விற்பனையானது. 6,900 கிலோ வெள்ளை முடிகள் கிலோ 5,462 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதன் மூலம் 27.31 லட்சம் வருமானம் கிடைத்தது. ஆண்டுதோறும் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பக்தர்கள் 500 முதல் 600 டன்கள் முடியை காணிக்கையாக செலுத்துகிறார்கள். முதலில் முடிகளை கொதிக்க வைத்து சுத்தப்படுத்த வேண்டும். அதில் பொடுகு, பேன் உள்ளிட்டவை இருக்கும் என்பதால் சுத்தப்படுத்துவது முக்கியம். பிறகு அதை காய வைக்க வேண்டும். காய்ந்தவுடன் பெரிய குடோன்களுக்கு சேமிக்க அனுப்பப்படுகிறது. 5 அங்குலம் முதல் 31 அங்குலம் வரை முடி காணிக்கை கிடைக்கிறது. இவற்றை ஆண்டுதோறும் ஏலம் இடுவதால் தேவஸ்தானத்திற்கு நல்ல வருமானம் கிடைக்கும். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.